தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருப்பீங்கிற நம்புறேன். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்க இந்த சனி வக்ர பயிற்சி கண்டிப்பா சப்போர்ட் பண்ண போது. அது விருச்சிக ராசிக்கு இந்த சனி என்னெல்லாம் செய்யும்? ஏன்னா நாலுல சனி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். சனி பயிற்சியா அல்லது வக்ர பயிற்சின்னு என்ன அப்படிங்கிற மாதிரி. சனி பயிற்சிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த வருடத்துக்கு ஒரு முறை எப்படிங்க நடக்குது அப்படின்னா, சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5வது வீட்டுக்கு சூரியன் வரும் பொழுது இந்த வக்ர காலம் ஆரம்பிக்குது. அதே சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 9வது வீட்டுக்கு சூரிய பகவான் வரும் பொழுது வக்ர நிவர்த்தி பெறார். இதுதான் அந்த வக்ர காலம். அப்ப இந்த காலத்துல அந்த சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு கும்பராசிக்கு. இந்த 3 நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் லாஸ்ட் நட்சத்திரம், அதுல இருந்து கீழே அடுத்த நட்சத்திரம் அப்படின்றது சதய நட்சத்திரம். பின்னோக்கி அந்த நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறது தான் இந்த காலம். அப்ப இதுல என்னங்க மாற்றம் இருக்கும்? ஏன்னா 4ல சனி, அர்த்தாஷ்டம சனி, அதிகப்படியான இழப்பு தான் அதிகமா இருக்கு. தொழிலையும் இருக்கு, குடும்பத்திலையும் இருக்கு, தேவையில்லாத பிரச்சனை சந்திக்கிறீங்க, தேவையில்லாத கலகங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. விருச்சிக ராசி நான் கிட்டத்தட்ட நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம். நிறைய சிரமங்களை கடந்த வருடங்கள் அனுபவிச்சுட்டே தான் இருக்கீங்க. வேலை இழப்பு, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ள கலகங்கள், இப்படி நிறைய இருக்கு. அப்ப இந்த டைம்ல இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்கம் அழிவு ரெண்டுமே இருக்கும். அப்படின்னாலும் கூட இந்த டைம்ல சனி வக்ரம் மாறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கு. என்னன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பிசினஸ்ல நிறைய ஒரு தோல்வி சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ்ல நல்ல லாபகரமான சூழல் நீங்க பார்க்கலாம். புதிய உத்திகளை கையாளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கும். அந்த புதிய உத்திகள்னால அடுத்த லெவலுக்கு உங்களுடைய பிசினஸ் கொண்டு போகலாம். எதையுமே செய்ய முடியலன்னு வருத்தப்பட்ட நீங்க, பரவாயில்ல எனக்கு ஓரளவுக்கு சில காரியங்களை செஞ்சா நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க செய்வீங்க. ஏன்னா விருச்சிக ராசி நேயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டைம் அல்ல, கடந்த ஒரு 6 வருட காலமாவே ரொம்ப சிரமங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு சேஞ்சோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா தடைப்பட்ட பணங்கள், கடன் கொடுக்க முடியல, கடன் வாங்க முடியல, நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலுமே தடை ஆயிட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து இந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் விலகிறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஃபேமிலி விஷயங்கள், ஃபேமிலியில அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நடந்துட்டே இருக்குதுங்க. வீட்டுல நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு வேற மாதிரியான போட்டுட்டு ஆயிடுது. அதனாலேயே நிறைய சிக்கல்களை எங்க குடும்பத்தில் நாங்க அனுப்பிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாமே விடிவு பிறக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழல். கட்டாயமா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களால உங்க பிள்ளைகளுக்கும், உங்களால உங்க மனைவிக்கும், உங்களால உங்க கணவருக்கும் கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம். அப்ப இந்த டைம் பீரியட்ல என்னதாங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, மெயின் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியத்தை கண்டிப்பா கவனிக்கணுங்க. ஏன்னா 4ல சனி, தாயுடைய ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும். உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம், இருதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், நரம்பு சம்பந்தப்பட்டது, இந்த 2 விஷயங்களை ரொம்ப கவனிக்கணும் நீங்க. அதே மாதிரி திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல திருமணம் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. நிறைய மேட்ரிமோனியில பதிவு பண்ணிட்டேன், எங்க போனாலும் எனக்கு மேட்சிங் இருக்குங்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சா மேட்சிங் இல்லைன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்குதுங்க. திருமணங்கிறதே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. நானும் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத இடம் கிடையாது, எல்லாம் பார்த்தாச்சுங்க. எனக்கு திருமணங்கிறது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்குங்க. எங்க பையனுக்கு பண்ணவே முடியல, என் பொண்ணுக்கு பண்ண முடியல வருத்தப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அண்டப்பட்டே உண்டு. இந்த ஒரு 4 மாத காலத்துல நீங்க முயற்சி கடுமையா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா கிளிக் ஆகும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல குழந்தை பேருக்கு முயற்சி பண்றவங்க தாராளமா முயற்சி எடுக்கலாம். குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த டைம் பீரியட்ல வீடு வாங்குறது, ஒரு சொந்தமா ஒரு மனை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு மனை வாங்குறது, அதே மாதிரி சொந்தமா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாமே இந்த காலகட்டம் சுப செலவா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 7ல குரு இருக்காரு, 4ல சனி வக்ரம் பெறார். கண்டிப்பா அந்த ஒரு பாசிட்டிவே நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. புதிய செலவுகள் அது ஒரு சுப செலவா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஓகேவா இருக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணலாம், அல்லது என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த நல்ல நேரத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ ஒரு பேட் டைம் வந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க. அவசரப்படாம நிதானத்தோட பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில நல்ல உயர்நிலை பொசிஷன் போறதுக்கும், உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி காலேஜ் கிடைக்கிறதுக்கும், எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ஸ்கூல் கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான். எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. கரெக்டா யூஸ் பண்ணா மட்டும் போதும். நல்லது நடக்கட்டும். தைரியமா இருக்கு.
இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல்ல கொடுக்குமா அப்படின்னா, ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும், அழிவும் சிலருக்கு இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் இந்த சனி வக்ர பயிற்சி. அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி, உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு, வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், எனக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதகங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய்வ வழிபாடு, அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறை நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்புகள் ஏற்பட போகுது. அதனால இதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பாக்குறது. ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசன்னங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு, பேர் பிரசனம் இருக்கு, தேவ பிரசனம் இருக்கு, ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள்ல நிறைய இருக்கு. அதன் அடிப்படையிலும் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம். நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இல்லைங்க நான் நேர்ல வரலாம்னு இருக்கேன், எங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்துல நம்முடைய ஆபீஸ் இருக்கு. நேர்ல வரனாலும் வாங்க. கண்டிப்பா உங்க சுய ஜாதகம் டீட்டெயிலா பார்த்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யலாங்க தெளிவா நம்ம பண்ணிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆக இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி.